பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்திலே யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தென்னிந்திய திருச்சபையின் சார்பிலும் திருநெல்வேலி திருமண்டலத்தின் சார்பிலும் இந்த வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். I am very thankful to the parish priest for extending an invitation to the pulpit of Christ Church. இந்த நாளிலே உங்களோடு கூட நான் வைக்க விரும்புகிற தேவனுடைய வார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். மத்தேயு 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். St. Matthew's Gospel, chapter 2, the first 2 verses. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய சுருக்க ஜபமும் நாம் வாசித்த பாடங்களும் நாம் கவனிப்போம் என்றால், ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்திகளை நாம் அங்கே காண்கிறோம். ராஜாவாக அவர் பரத்துக்கு ஏறி சென்றிருக்கிறார். நம்மை அவர் மீண்டுமாக அவர் அழைத்து செல்ல அவர் வர இருக்கிறார். அட்வென்ட் நாட்களுக்கு ஆயத்தமாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இதோ வரவிருக்கின்ற அந்த ராஜாவை குறித்த எண்ணங்களை நாம் பெறும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த பகுதியிலே சாஸ்திரிகள் அவர்கள் கிழக்கு நாட்டிலிருந்து வழி நடந்து இயேசுவானுடைய பிறப்பை முன்னறிவித்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து யூதேயா நாட்டிற்கு வருகின்றார்கள். அங்கே வந்த பொழுது அவர்கள் யோசிக்கின்றார்கள், ராஜா பிறந்திருக்கிறார், யூத நாட்டிற்கான ராஜா. அவர் எங்கே பிறந்திருக்க முடியும்? அவர் அரண்மனையில் தானே பிறந்திருக்க முடியும். ஒரு ராஜ குடும்பத்திலே ஒரு ராஜகுமாரன் பிறக்கிறார் என்றால் அரண்மனையில் தான் அவரை தேட வேண்டும் என்று அங்கே போய் அங்கே கேட்கின்றார்கள், எங்கே அந்த ராஜா? பிறந்திருக்கிற ராஜா எங்கே? Where is that king? That person born to be king of the Jews. ஒருவேளை அங்கே அவர்களுக்கு ஏமாற்றம் என்றால் they were looking at the wrong place for the right person. யூதருடைய ராஜாவை தேடி வந்தது உண்மைதான். ஆனால் அவர்கள் தேடி சென்ற இடம் வித்தியாசமான இடம். நாம் எப்போதுமே ராஜா என்று யோசித்தால் பொது ராஜாக்கள் இல்லை. ஒருவேளை சில நாடுகளில் தான் ராஜாக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய நாடகங்களிலே நாம் ராஜாவை எல்லாம் அங்கே கிறிஸ்துமஸ் நாடகத்திலே ராஜா வந்து விடுகிறார். பள்ளிக்கூடங்களில் நாடகத்திலே ராஜா வருகின்றார். அவர் அங்கே ஒரு பெரிய கிரீடம் வைத்திருக்கிறார். அவருக்கு முன்பாக போர் சேவகர் அங்கே பெரிய லான்சஸ் வைத்துக் கொண்டு அங்குமிங்குமாக அங்கே நடக்கின்றார்கள். அங்கே மந்திரி இருக்கின்றார். இப்படியாக ஒரு பகட்டும் ஒரு பெரிய கம்பீரமும் இருக்கின்ற ஒரு காட்சியை ராஜாவோடு நாம் எப்போதுமே சேர்த்து யோசிக்கிறோம். We always associate with the idea of a king all the pomp and glory of the majesty and his king and his court. ஆகவேதான் அவர்கள் ஏமாந்து போனார்கள். ராஜாவை தேடி அவர்கள் ஏமாந்த பொழுது அங்கே ராஜாவை கண்டுகொண்டார்கள். பெத்லகேமிலே அவர்கள் அங்கே ராஜ அரண்மனையில் அல்ல, ஒரு ஏழை கோலமாய் மாட்டுகள் ஆடுகள் அடைக்கப்படுகின்ற ஒரு கொட்டிலே கந்தை துணிகளினால் சுற்றப்பட்டவராக ராஜாவை அங்கே பார்க்கின்றார்கள்.
Really, it looks like a paradox. There is an irony for those people who traveled all the way, those long miles to see a king. They were led to the presence of a poor baby born in a manger. இந்த ஒரு டைலமா, இந்த ஒரு வித்தியாசமான இந்த வெளிப்படுத்துதலை நாம் அறிந்திருப்பது நல்லது. இது வேதாகமத்தில் முழுவதுமாக இந்த ஒரு வித்தியாசம் நமக்கு உணர்த்தப்படுவதை நாம் உணர்ந்து கொள்வது நல்லது. பல நேரங்களிலே நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக நாம் உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், பாடுகிறோம், பண்ணுகிறோம். இன்று பாடப்பட்ட அநேக பாடல்களிலே அவரை நாம் ராஜாவாக உயர்த்தி அவரை ஆராதித்திருக்கிறோம். We have worshipped him as the king of the whole universe. Yes, அவர் இந்த அகில உலகத்திற்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார். அனைத்து உலகத்திற்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார், சந்தேகம் இல்லை. ராஜாக்களை நியமிக்கின்ற ராஜாவாக இருக்கிறார். அவரிடமிருந்துதான் உலகத்தில் இருக்கிற எல்லா மேன்மையும் அதிகாரமும் மகிமையும் வருகின்றன என்பது உண்மை. அவர்தான் ராஜாக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், ராஜாக்களை மாற்றுகிறார், அவர்தான் அரசுகளை மாற்றுகிறார், எதிர்பாராத மாற்றங்களை அரசுகளிலே ஏற்படுத்துகிறார். In India, we remember we are all praying for a real change in the government. ஆனால் எங்களுக்கு அது ஏற்படுமா, எப்படி ஏற்பட முடியும் என்று நம்ப முடியவில்லை, யோசிக்க முடியவில்லை. ஜெபித்துதான் கொண்டிருந்தோம். ஆண்டவரே, ஒரு மாற்றம் தேவை. இந்த பிள்ளைகளாக நாங்கள் இந்த இந்திய தேசத்திலே சுயாதீனமாய் வாழ்வதற்கு ஒரு மாற்றம் தேவை. ஆண்டவரை ஆராதிப்பதற்கான உரிமை பெற்றிருப்பதற்கு ஒரு மாற்றம் தேவை என்று ஜபிக்கத்தான் எங்களால் முடிந்தது. பாருங்கள், ஆச்சரியமாக we were all surprised when there was a landslide victory for secular government. மத சார்பற்ற ஒரு அரசு அங்கே நியமிக்கப்படுவதற்கு ஆண்டவர் அதை செய்தார். எலெக்ஷன் நடந்த பொழுது நாங்கள் ஒரு கான்பரன்ஸுக்காக அமெரிக்கா தேசத்தில் இருந்தோம். மற்ற எந்த ஆண்டிலும் இருந்ததை விட இந்த ஆண்டிலே ஏராளமான பேர் வந்து வாக்களித்தார்கள். Very, very old people came staggering on the steps. நாங்கள் இருந்த அந்த சென்ட்ரல் கூட there was a booth. People kept coming till late in the evening for voting. அங்கே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. Who will become our president? Will there be a sea change in this country? முடியுமா, நடக்குமா, நடவாதா, நடக்கக்கூடாது, நடக்க வேண்டும் என அந்த ஒப்பீனியன்ஸ் were divided. வீடுகளிலே உட்கார்ந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் டேபிள்ல there will be often discussion between the parents and the children. There has been a change that even perhaps Martin Luther King, who had a dream, did not dream about. He never expected that to happen so quickly, so thoroughly. பிரியமானவர்களே, கடவுள் ராஜாக்களை, அதிகாரிகளை, அரசர்களை, பிரசிடென்ட்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர் இவர்களை ஏற்படுத்துகின்ற அதிகாரத்தை அவர் பெற்றவர், அதிலே சந்தேகமே இல்லை. ஆகவே அவர் இந்த உலகத்திலே நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற அவருடைய வல்லமை என்று நாம் வாசிக்கும் போது we always say amen, that is so. We always experience it, that God is able to grant our petitions even more than we asked for or hoped for, because he is the king, the sovereign, the king with all his power. ஆனால் வேதத்திலே we also see a vulnerable king, a king who is vulnerable. அதிகாரங்களினாலே அங்கே சிலுவையிலே உயர்த்தப்படக்கூடிய ஒரு ராஜாவையும் பார்க்கிறோம். அந்த சிலுவையின் மீது வைக்கப்பட்ட அந்த பெயர் பலகை
That is a great irony of all ages. யூதருடைய ராஜா, அவருக்கு ஒரு கிரீடம், அது முள்முடி. அவருக்கு ஒரு சிம்மாசனம், அது சிலுவை. And it's written over there very clearly, he is the king of the Jews. அவர் ராஜா. சாஸ்திரியும் அதைத்தான் தேடி வந்தார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இங்கே சிலுவையிலே. ராஜா சிலுவையிலா? இது என்ன ராஜா அவர்? The king should be victorious. அதைத்தான் பேதுரு விரும்பினார். உடனே பட்டயத்தை உருவினார். எங்களுடைய ராஜாவுக்கு விரோதமாக வருவது யார்? வெட்டுவேன். We will defend our king. We will fight for him. Nobody can touch our king. Nobody should touch our king. அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், பட்டயத்தை உரையிலே போடு. You don't understand. பட்டயத்தை உரையிலே போடு. வாருங்கள், என்னை கைது செய்து கொள்ளுங்கள். A king, hands tied, a king tortured, a king questioned, and the king finally put to death on the cross. இந்த ஒரு டைலமா, ஐயா ராஜாவாக உம்மை நாங்கள் வணங்குகிறோம், ராஜாவாகவும் எதிர்நோக்குகிறோம். ஆனால் ராஜாவாக நீர் எப்படிப்பட்ட ஒரு சிலுவையிலே உம்மை ஒப்புக் கொடுத்திருக்கிறீரே. பிலிப்பியருக்கு பவுலடியார் எழுதின போது இந்த 2வது அதிகாரம் அங்கே அவர் பேசுகின்றார். அவர் தேவனுக்கு சமமாக அவர் இருந்தும், பிரகாஷ் I shall read it for you. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7, 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். Philippians chapter 2 verses 7 and 8. இயேசு கிறிஸ்து அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். யாரவர்? தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருந்தவர். தேவனுக்கு சமமாயிருந்தவர், ராஜாதி ராஜா, பரலோகத்தின் மேன்மையிலே வீற்றிருந்தவர். இங்கே மனுஷர் சாயலானார், அடிமையானார், அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமை போல ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணீரை ஊற்றி ஒரு துணியை எடுத்துக்கொண்டு கால்களை துடைத்துக் கொண்டிருக்கிறார். The king of the heavens, the king of the whole universe. Look at him doing the work of the slave. அந்த சீஷருடைய கால்களை கழுவி கொண்டிருக்கிறார். No, it should not happen. You should not do this. சீஷர்கள் அங்கே they protest. Particularly Peter protests against that kind of behavior from the king. ராஜா நீர், எங்களுக்கு ஆண்டவர் நீர், எங்களுக்கு நீர் ரப்பி, எங்களுக்கு தலைவர், உம்மை நாங்கள் பின் சொல்லுகின்றோம், நாங்கள் உமது காலை கழுவ வேண்டும். ஆனால் நீரின் காலை எப்படி கழுவுவது? No, you do not understand. The king, the servant king, the slave king. பிரியமானவர்களே, நாம் ஒருவேளை ஆண்டவருடைய குறித்த நம்முடைய அணுகுமுறையிலே அவர் ராஜா, அவர் அதிகாரம் உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்றுதான் அங்கே அந்த அதிகாரி சொன்னான். இந்த ரோமன் மிலிட்டரி ஆபீசர் told him, நீர் வர வேண்டாம் ஐயா, தயவுசெய்து வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொன்னா வேலைக்காரன் பிழைப்பார். You have that power to send the healing to my house from here. அவர் சொன்னார், ஆம், ஒரு வார்த்தை சொல்கிறேன், அவன் பிழைப்பான். வருகிறான் குஷ்டரோகி, ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால் போதும், I'll be healed of this deadly disease. Yes, I wish that you will be healed. He was healed. So we have to understand our Lord Jesus, the King of Kings, in both these terms.
அவரை வல்லமையின் தேவனாகவும் அதே நேரத்திலே தன்னை தாமே அடிமையாக்கினவராகவும் புரிந்து கொள்வதில்தான் we always have difficulty. இந்த ஒரு டிஃபிகல்டி இதைத்தான் நம்முடைய சுவிசேஷ வாக்கியத்திலும் நாம் பார்த்தோம். There are people who are baffled. ராஜா சொல்லுகிறார், நான் பசியாயிருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். ராஜா சொல்லுகிறார், நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நீங்க பார்த்தீங்கன்னா மத்தேயு 25 is the king who is telling it. ராஜா சொல்லுகிறார். என்ன ராஜா? you must have spare dress, 100 dress உங்க வீட்டில் இருக்கணும், லேட்டஸ்ட் எல்லாம் உங்ககிட்ட இருக்கணும். நீங்க நான் ஷர்ட் இல்லாம இருந்தேன்னு சொன்னீங்க, நாங்க உங்களுக்கு ஷர்ட் கொடுத்தோமா? You must be able to feed the whole world, but you are telling us that you are hungry. How is it? அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், புரிந்து கொண்டு செயலாற்றினவர்கள் அவர்கள் ராஜாவினுடைய அந்த மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கின்றார்கள். நாம் அடிக்கடி we are also looking at the wrong place. You must learn to think outside the box என்று சொல்வார்கள். எந்த இடத்திலே, எப்படிப்பட்ட இடத்திலே நாம் ஆண்டவரை கண்டுகொள்வது, எப்படிப்பட்ட முயற்சிகளின் மூலமாக நாம் ஆண்டவருக்கு நாம் ஊழியம் செய்வது, எப்படிப்பட்ட இடங்களிலே நாம் அவரை கண்டு அவருக்கு உதவி செய்வது. திருநெல்வேலி என்ற பகுதியிலே CMS என்கிற ஒரு சங்கம் வந்து வேலை செய்தது, சர்ச் மிஷனரி சொசைட்டி. அவர் வேலை செய்த காலத்திலே ஏராளமான திருச்சபைகளை ஸ்தாபித்தார்கள். வேனியஸ் என்ற ஒரே மிஷனரி 400க்கும் மேற்பட்ட திருச்சபை ஸ்தாபித்தார். ஏராளமான சபைகள், ஆலயங்கள் கட்டுவதற்கு உதவி செய்தார்கள். இங்கே மிஷன் ஹவுசஸ் கட்ட உதவி செய்தார்கள். த பேமெண்ட் ஆஃப் த கேட்டிகிஸ்ட் இதெல்லாம் அங்கே நடந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே லண்டனிலே அங்கே ஒரு டிஸ்கஷன். CMS கல்லூரி என்ற ஒரு கல்லூரி, லண்டன் ஆபீஸ் அவர்கள் சொன்னார்கள், please close down this college, CMS college, because our primary task is to tell about Jesus Christ only. இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதற்கு தான் நாம் சென்றிருக்கிறோம். ஒவ்வொரு இடங்களிலும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், கிறிஸ்துவர்கள் ஆக்க வேண்டும், அவர்களை நாம் திருச்சபையிலே சேர்க்க வேண்டும், ஆலயத்தை கட்ட வேண்டும். We won't spend for this education anymore. இருந்து சென்ற மிஷனரிகள் அங்கே they are pleading with the mission board in London. ஐயா, இருக்கிறவங்க எழுத வாசிக்கிறதுக்கு தெரியாது, அவங்களுக்கு படிப்பதற்கு உரிமை இல்லை. They won't be admitted into any of the schools run. இதெல்லாம் குருகுல வாசம். ஒரு குரு இருப்பார், அவர் படிச்சு கொடுப்பார். ஜாதி உயர்ந்த ஜாதி இருந்தா அவர் சீஷனா ஒரு மாணவனா சேர்த்துக்கிடுவார். சாதாரண இந்த மக்கள் இவர்கள் படிப்பதற்கு உரிமை அவர்கள் கிடைக்காது. அவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு வாய்ப்பு அங்கே இருக்காது. ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி இந்த சிறியராகிய இவர்களை உயர்த்துவதற்காக இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். So please do not close the educational institutions. Only they are the hope for the people, the downtrodden people, the illiterate people. அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அங்கே வந்த புது கமிட்டி சொன்னது, நோ, ஃபர்ஸ்ட் வில் க்ளோஸ் from the college. அப்போ அந்த கிராமங்களில் இருக்கிற மக்கள் சொன்னார்கள், யா கல்லூரி நடத்துறதுக்கு நாங்கள் எங்களால் ஏண்டதை தாரோம், கல்லூரி மாத்திரம் மூடிடாதீங்க, என் பிள்ளைகள் படிக்கட்டும். வில் கிவ். முருங்கைக்காய் தாரோம், வெத்திலை போடுற பாக்கு தாரோம், கருப்பட்டி தாரோம், ஏலம் போட்டு அந்த காலேஜை நடத்துங்க.
ஒரு வருடம் கழித்து the people they realize the liberating gospel of Christ must be accompanied by the liberating actions of benevolence among the people. அந்த ராஜாவினுடைய சுவிசேஷம் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக இந்த சாதாரண தாழ்த்தப்பட்ட தரையில் இருக்கின்ற மக்கள் அவர்கள் அங்கே சந்திக்கப்பட வேண்டும் என்றால் they need the college, they need the schools, they need this liberating act. அதை அவர்கள் புரிந்து கொண்ட போது they said yes, we'll have the college. அதான் இந்த செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் என்று அழைக்கப்படுகின்ற கல்லூரி, சிஎம்எஸ் கல்லூரி. பிரியமானவர்களே, இந்த டைலமா, ஆண்டவரை எங்கே நான் கண்டுகொள்வது, ஆண்டவர் ராஜாதி ராஜாவுக்கு நான் என்ன செய்வது, அவருக்கு நான் என்ன செய்வது, அவரை நான் எப்படி பிரியப்படுத்துவது, அவரை நான் எப்படி புரிந்து கொள்வது. இதிலே நமக்கு அதிகமாக ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்த, ஆண்டவரே, in my situation am I looking for you at the wrong place or am I not looking for you at all? சில நேரங்களில் நாம் அவரை தேடுவதே இல்லை. நாம் நம்மை தேடுகிறோம், நமக்குரியதை தேடுகிறோம், நமக்காக அவரை தேடுகிறோம். நாம் ஆண்டவருக்காக யாரை தேடுகிறோம்? நம் ஆண்டவருக்காக நாம் யாரை தேடுகிறோம்? நம் ஆண்டவருக்காக நாம் யாரை சந்திக்கிறோம்? இந்த ராஜாதி ராஜாவை நாம் எங்கே காண விரும்புகிறோம்? இயேசுவை நாம் எங்கே காணலாம் என்று ஒருவர் பாடல் எழுதினார். இயேசுவை நாம் எங்கே காணலாம்? யாரிடத்திலே அவரை காணலாம்? அந்த சாஸ்திரிகளைப் போல நாம் அவரை தேடுகின்ற இடங்கள் தப்பிதமான இடங்களிலே தேடுகிறோமா? வெளிப்படுத்தின விசேஷத்திலே அங்கே ராஜாவாக வீற்றிருக்கிற ராஜாதி ராஜா, த கிங் அண்ட் த ஜட்ஜ், அவங்க வீற்றிருக்கிறார். யோவான் பார்க்கிறார். அங்கே பார்த்தால் அந்த சிங்காசனத்திலே இந்த ராஜாவாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வீற்றிருந்தார் என்று சொல்கிறார். அந்த சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார் ராஜாதி ராஜா, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். The vulnerable king, the king raised on the cross, the king who gave himself for all of us on the cross, and he was crowned as the king on the cross. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே let us try to seek him out among people vulnerable, among people who are so poor, who cannot help themselves, because in seeking them we are finding the Lord himself. அவர்களை நாம் தேடும்போது ராஜாவாகிய இயேசுவை கண்டுகொள்கிறோம். ஐயா சொன்னாடி பெண்கள் ஐக்கிய சங்கம் திருநெல்வேலி, திருநெல்வேலி பெண்கள் ஐக்கிய சங்கம் அவருடைய ஊழியத்தின் பெரும் பகுதி விதவைகள், the widows. அவர்களுக்கு ஒரு மந்த்லி பென்ஷன், அவர்களுக்கு ஒரு மாடு வாங்கி கொடுப்போம், அவங்களுக்கு ஒரு வெட் கிரைண்டர் கொடுத்து ஒரு இட்லி ஒரு வடை செய்து அதை வச்சு பிழைச்சிட்டோம், அவர்களுக்கு ஒரு தையல் மிஷின், ஒரு தையல் பயிற்சி கொடுத்து. So in trying to help these people who cannot help themselves, we are trying to seek the Lord Jesus. The people in the village with no educational facilities, அவர்களுக்கு நாம் என்ன செய்யலாம்? கூட்டங்கள் நடத்துவது, ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்துவது, கான்ஃபரன்ஸ் நடத்துவது, இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் we also have to seek the Lord, the King, among these people. நாம் இருக்கின்ற நம்முடைய சூழ்நிலையிலே நாம் நமக்காக ஆண்டவரை தேடாமல் ஆண்டவரை கண்டுகொள்ளும்படியாக நாம் யாரை தேடுவது? ராஜாவை கண்டுகொள்ளும்படியாக நாம் யாரை சந்திப்பது என்று நாம் யோசிப்போம் என்றால், the King himself is willing to guide us.
The King is with us. He will guide us. Amen.